கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நாம் எங்கு சென்றாலும் நம்மை யாராவது ஒருவர் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். நாம் வெளியே செல்லும்போது கண்காணிப்பு கேமராக்கள், சிசிடிவி கேமராக்கள் எல்லா இடத்திலும் பொருத்தப்பட்டிருக்குது. இன்னைக்கு வாகனங்களிலும் கூட, பைக்கில், காரில், எல்லா இடத்துலையும் இந்த சிசிடிவி கேமரா பொருத்தியிருப்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா போலீஸ் வந்த உடனே இங்கே சிசிடிவி கேமரா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அதை பார்த்து அங்கே யார் தப்பு பண்ணியிருக்கா, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத அவங்களால பார்க்க முடியும். எரேமியா 32:19 இந்த உலகத்தில் சிசிடிவி கேமராலாம் வரத்துக்கு முன்னாடி ஒருவேளை நம்மளை யாரும் பார்த்தாலும் பார்க்கலனாலும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. எரேமியா 32:19 யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய கிரியையின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாய் இருக்கின்றன. இவ்வசனத்திலே தேவன் நம் செயல்களை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். தேவன் எல்லா மனிதர்களின் செயல்களையும் கவனித்து கொண்டுள்ளார். நேபுகத்நேசர் என்ன பண்ணுறாருன்னு ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு. செதக்கியா ராஜா என்ன பண்ணுறாருன்னு பார்த்துட்டு இருக்காரு. எரேமியா என்ன செய்கிறார் என்று பார்த்து கொண்டிருக்கிறார். அதே போல இந்த உலகில் உள்ள எல்லா மனிதர்களும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். இரண்டாவதாக, கர்த்தர் மனிதர்களின் கிரியைகளை நிச்சயமாக நியாயம் தீர்ப்பார். கடவுள் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறவர் மட்டுமல்ல, நம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றையும் கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறார். எனவேதான் சங்கீதக்காரன் கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்களின் வழியோ அழியும் என்று கூறுகிறார். எரேமியாவை யூத மக்கள், குறிப்பாக அந்நாட்களில் இருந்த ராஜாவும் அரசியல் தலைவர்களும் தண்டித்தனர். ஆனால் தேவன் நேபுகாத்நேசர் மூலமாக எரேமியாவை விடுவித்தார். இவ்வுலகிலே வாழும் ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். இந்த எரேமியாவின் புஸ்தகத்திலும் கூட அவர்கள் தேவன் தங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்வு இல்லாதவர்களாய், பயம் இல்லாதவர்களாய் பாவம் செய்தபடியினால் அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். ஆனால் யார் கர்த்தர் தங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து தம்முடைய பாவங்களிலிருந்து மனம் திரும்புகிறார்களோ, தேவன் அவர்களை மன்னித்து அரவணைத்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அந்த தேவன் நம்மை தண்டிப்பதில் அல்ல, நம்மை மன்னிப்பதிலே பிரியம் கொள்கிறார். இன்றும் கூட நம்முடைய பாவங்களை நாம் நம்மை சுற்றியுள்ள மனிதர்களிடம், கணவனிடத்திலோ, மனைவியினிடத்திலோ, பெற்றோரிடத்திலோ, பிள்ளைகளிடத்திலோ, போதகரிடத்திலோ, நம்மை சுற்றியுள்ள எந்த ஒரு மனிதரிடத்திலும் இருந்து நாம் மறைத்து விடலாம். ஆனால் கடவுளிடத்திலிருந்து நம்மால் மறைக்கவே முடியாது. எனவே தான் எரேமியா சொல்கிறார், ஒருவேளை இந்த பூமியில் நீங்கள் எல்லாத்தையும் தப்பிச்சிடலாம், கடவுள்கிட்ட நீங்கள் தப்ப முடியாது. கர்த்தர் நம் செயல்களை கவனிக்கும் தேவன். அவர் நிச்சயமாகவே நம்மை நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறபடினாலே யாரும் நம்மை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும், யாரும் நம்ம இடத்துல கேள்வி கேட்டாலும் கேட்காவிட்டாலும், நம்முடைய தவறுகளிலிருந்து நாம் மனம் திரும்பி கர்த்தரை பற்றி கொள்வோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.